ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebook ஆட்ஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னும் கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணாம இருப்பீங்க. இன்னும் சில பேர் கூகுள் ஆட்ஸ் போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனே இருப்பீங்க. சோ இன்னைக்கு வீடியோல உங்க பிசினஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் சூட் ஆகுமா ஆகாதா அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், கூகுள் ஆட்ஸ் நீங்க போறதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் என்னன்னா, குவாலிட்டியான லீட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸ்ல வரும். சோ அதனால எல்லாருமே கூகுள் ஆட்ஸ்க்குள்ள போறீங்க. சோ கூகுள் ஆட்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்க பிசினஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் சூட் ஆகுமா ஆகான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அது எப்படி நான் செக் பண்றது, பிகாஸ் இது எப்படி செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சோ உங்க பிசினஸ் மக்கள் வந்து கூகுள்ல சர்ச் பண்றாங்களா இல்லையா அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். சோ அதாவது கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும். பிகாஸ் உங்க ஆடு வந்து உங்களோட பிசினஸ் மக்கள் சர்ச் பண்ணலன்னா நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது ரொம்ப ரொம்ப வேஸ்டா போயிடும். சோ அதனால தான் சொல்றேன், உங்க பிசினஸ் வந்து மக்கள் கூகுள்ல சர்ச் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இதை நான் எப்படி அனலைஸ் பண்றது, நீங்க ஜஸ்ட் வந்து கீவேர்ட் பிளானர் டூல் யூஸ் பண்ணி உங்களால அனலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க டூல்ஸ் செக்ஷன்ல போயிட்டு கீவேர்ட் பிளானர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சோ டிஸ்கவர் நியூ கீவேர்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க பிசினஸோட கீவேர்ட்ஸ், அதாவது உங்க தாட்ல இருக்கும் உங்க பிசினஸ் மக்கள் எப்படிலாம் சர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கீவேர்டு மட்டும் என்டர் பண்ணுங்க. அந்த கீவேர்டு என்டர் பண்ணி அதுல வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி கீவேர்டு உங்களுக்கு வந்து நீங்க சர்ச் பண்ண கீவேர்டு வால்யூமும் காட்டும், பிளஸ் மக்கள் எந்த மாதிரி எல்லாம் கீவேர்ட் சர்ச் பண்றாங்க அந்த மாதிரி வால்யூமும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்கலாம்னா, வில்லாஸ் இன் சென்னை. ஸோ என்ன ஜஸ்ட் உங்களுக்காக டெமோக்காக எடுத்துக்கிறேன். வில்லாஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஸோ வில்லாஸ் இன் சென்னைன்னு சொல்லி எடுத்து நான் சர்ச் பண்றேன். இப்போதைக்கு நீங்க வெப்சைட் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் வில்லாஸ் இன் சென்னை சொல்லிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லொகேஷன் வந்து நம்ம டார்கெட் லொகேஷன் மேக்ஸிமம் நீங்க கூகுள் ஆட்ஸ் டைப் பண்ண போறதா இருந்தா உங்களோட டார்கெட் லொகேஷன் ரொம்ப வைடா இருந்து நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணா பெட்டரா இருக்கும், பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட டார்கெட் லொகேஷன் ரொம்ப நேரோவா இருந்தா, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன நேரம், நீங்க பர்டிகுலர் பின்கோட் நம்பரை மட்டும் டார்கெட் பண்றீங்க இல்ல பர்டிகுலர் ஏரியா மட்டும் டார்கெட் பண்ணா நீங்க தயவு செஞ்சு கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அங்க சர்ச் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வைட் ரேஞ்சில் வச்சு நீங்க டார்கெட் பண்ண முடியும். சர்ச் வால்யூம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அங்க நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களோட டார்கெட் லொகேஷன் வந்து சென்னை ஃபுல்லா இருக்கு, கோயம்புத்தூர் ஃபுல்லா இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க டார்கெட் பண்ணா கண்டிப்பா நீங்க கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அதுவும் நீங்க சர்ச் வால்யூம் செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா என்னோட டார்கெட் லொகேஷன் வந்து சென்னை மட்டும் தான். ஸோ நான் இந்தியாவை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ என்னோட ஆடு வந்து சென்னையில மட்டும் ரன் பண்ணு பாக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் சென்னை லொகேஷன் கிளிக் பண்ணிட்டு என்னோட இது கொடுத்துட்டேன். கீவேர்டு வந்து வில்லாஸ் இன் சென்னை சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஜென்ரல் கீவேர்டு கொடுத்துறேன். இதுல வந்து நீ நிறைய கீவேர்டு ஆட் பண்ணலாம். அபார்ட்மெண்ட் இன் சென்னை. ஸோ நான் மினிமம் என்னோட கஸ்டமர் என்ன மூலம் சர்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் அப்படி ரன் பண்றேன், அபார்ட்மெண்ட் இன் சென்னை. ஸோ அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சொல்லிட்டு சில பேர் தேடுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் தேடுவாங்க, அவங்களுக்காக நான் ரன் பண்றேன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன் சென்னை. ஸோ எனக்கு என்னென்ன கீவேர்டு தெரியுமோ அந்த கீவேர்டை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கீவேர்டு தெரியுமோ அந்த கீவேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட்ல செக் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி சர்ச்சஸ் வால்யூம் நடக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச கீவேர்ட் டைப் பண்ணிட்டேன். லொகேஷன் டார்கெட் லொகேஷன் சென்னை மட்டும் தான். ஸோ என்னோட கீவேர்டு, அதாவது நான் இப்போ கொடுத்த கீவேர்டு சர்ச் வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா வில்லாஸ் இன் சென்னை சொல்லிட்டு ஆவரேஜா மந்த்லி எவ்வளவு சர்ச் பண்றாங்க, 1K இருந்து 10K மெம்பர்ஸ் வந்து சென்னையில மட்டும் சர்ச் பண்றாங்க வில்லாஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்க டெடிகேட்டா ஆட் ரன் பண்ணலாம். பட் இதுக்கு நீங்க செக் பண்ண வேண்டியது ஜஸ்ட் வால்யூம் மட்டும் செக் பண்ண போகாது. ஸோ அதோட டாப் பிட்டிங் வேல்யூ, அதாவது உங்களோட ஆடு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த இடத்துல ஷோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆடு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஆகணும், நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா கிட்டத்தட்ட 180 rupees ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு, இந்த வில்லாஸ் இன் சென்னைன்ற ஒரு கீவேர்டுக்கு மினிமம் நீங்க 180 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஒரு கிளிக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல உங்களோட ஆட் ஷோ ஆகும். இல்லைன்னா நீங்க 150 100 rupees ஸ்பெண்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் பேஜ்ல 4th இல்ல லாஸ்ட்லயோ ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வரணும்னா மினிமம் 180 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்க செக் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் வால்யூம், ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கொடுத்த 3 கீவேர்டு சர்ச் வால்யூம் எப்படி இருக்கு, வில்லாஸ் இன் சென்னை 1K to 10K சர்ச் பண்றாங்க, அபார்ட்மெண்ட் இன் சென்னை 1K to 10K சர்ச் பண்றாங்க, ஹவுஸ் இன் சென்னை 1K to 10K சர்ச் பண்றாங்க. இது இல்லாம ரிலவெண்டான கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும்.
சோ உங்களோட பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டு பிளஸ் ரிலவெண்டான கீவேர்டு கூகுள் உங்களுக்கு ஷோ பண்ணும். என்ன மாதிரி சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் ஃபார் சேல் இன் சென்னை அந்த மாதிரி கீவேர்டும் 1K 10K வருது. அபார்ட்மெண்ட் ஃபார் சேல் இன் சென்னை 1K to 10K வருது. சோ இதுல வந்து மினிமம் ஒரு 15 to 20 கீவேர்டு எடுத்து உங்க பிசினஸ்க்காக நீங்க ஆட் ரன் பண்ணா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். சோ இதுவே உங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு சொல்றீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். சோ உங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுங்க. அதோட வால்யூமும் தெரியும். பிளஸ் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கூகுள் சில சர்ச்சஸ் சஜஷன் பண்ணும். சோ இதெல்லாம் சர்ச் பண்றாங்க. சோ இதுக்கு உங்களோட ஆட் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை டிராபிக் அதாவது காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கு எடுக்காதீங்க. மீடியம் அண்ட் லோ லெவல் இருக்க காம்படிஷன் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஈஸியா நீங்க ரேங்க் ஆகவும் முடியும். பிளஸ் அமௌண்ட்டும் அதாவது பர் கிளிக் காஸ்ட் பர் கிளிக் ஒரு வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுறது சர்ச் வால்யூம். ஆவரேஜா உங்களோட பிசினஸ் இண்டஸ்ட்ரி எப்படி மக்கள் சர்ச் பண்றாங்க அந்த சர்ச் வால்யூம் பாருங்க. சோ காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் லோ அண்ட் மீடியம் ட்ரை பண்ணுங்க. பிளஸ் காஸ்ட் பர் பிட்டிங் அதாவது நீங்க டாப் பேஜ்ல வரணும்னா நீங்க மினிமம் 180. இங்க வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு நீங்க மினிமம் 350 ருபீஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ ஆக முடியும். சோ இது வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான். இதுவே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் எடுக்கலாமே. சோ டிஜிட்டல் மார்க்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ என்னோட கேட்டகரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சிருக்கேன். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை. சோ இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை சொல்லி சர்ச் பண்றேன். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை சொல்லி நான் சர்ச் பண்றேன். இப்போ நான் சர்ச் பண்ண கீவேர்டு வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 1K to 10K. சோ ஆவரேஜா சென்னையில மட்டுமே வந்து பாத்தீங்க லொகேஷன் செக் பண்ணுங்க. சென்னையில மட்டுமே 1K to 10K மெம்பர்ஸ் சர்ச் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட காம்படிஷன் வந்து 110 ருபீஸ் அதாவது 110 ரூபா. என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட்ல என்னோட ஆட் ஷோ பண்ண 110 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இதுக்கு ரிலவெண்டா என்ன வேணா சர்ச் பண்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சோ ஏஜென்சி சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. சோ நீங்க ஒரு ஏஜென்சியா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன் சென்னை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை. ஸோ உங்களுக்கே சில சஜஷன் காமிச்சிச்சு. இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம 4 கீவேர்ட் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன் சென்னை, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் ஏஜென்சி இன் சென்னை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட நீங்க 20 to 25 கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்க ஆட் ரன் பண்ண போதும் உங்களுக்கு குவாலிட்டியான ரிசல்ட் வரும். இது வந்து ஜஸ்ட் என்னோட இண்டஸ்ட்ரி. நம்ம ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியும் பார்த்தோம், இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியும் பார்த்தோம். சேம் உங்க இண்டஸ்ட்ரி நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸோ உங்க இண்டஸ்ட்ரியோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் சர்வீஸ் பண்றீங்கன்னா ஸோ பெயிண்டிங் ஸோ என்ன சர்வீஸ் பண்றீங்க அதுக்கான ஏசி சர்வீஸ் பண்ணலாம், பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ என்ன சர்வீஸ் பண்ணாலும் அதை நீங்க சர்ச் பண்ணிட்டு அதோட நீங்க எந்த லொகேஷன் நீங்க கோயம்புத்தூரோ சென்னையோ மதுரையோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்க அதோட பெயிண்டிங் கான்ட்ராக்ட் நியர்பை சொல்லிட்டு அதோட ஆவரேஜ் மந்த்லி செக் பண்ணுங்க. பிளஸ் காம்படிஷன் லோ அண்ட் மீடியம் தான் மேக்ஸிமம் எடுக்க சொல்லுவேன். ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. பிளஸ் டாப் பிட்டிங் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணினா உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ்க்கு ஆட் ரன் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்க பிசினஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் வேணாம்னு சொல்லிட்டு எப்படி டிசிஷன் மேக் பண்றது சொல்லிட்டு. சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாவது டைரக்டா மெயில் பண்ணுங்க. ஓகே கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.